இன்றைக்கி டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் துவரம்பருப்பு, எண்ணெய், மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், தக்காளி, உப்பு போட்டு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். ஒரு ஃப்ரை பேனில் மல்லி, தேங்காய், கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு, வரமிளகாய், வெந்தயம் எல்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம். காய்கறி முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட், பூசணிக்காய் எடுத்துருக்கோம். இப்போ குழம்பு சாம்பார் தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, வீட்டில் இருக்க சாம்பார் தூள் கொஞ்சம், பருப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் காய்கறி வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத சாம்பாரில் ஊற்றி கொஞ்சம் கொதித்ததும் மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். இப்போ சாம்பார் ரெடி.